என்னாச்சு நம்ம 2 கிரக சேர்க்கை பேசுவோம். சரி புதுசா இன்னொரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விடுவோம். 3 கிரக சேர்க்கை பேசுவோம். குரு, சனி, சுக்கிரன் இது 3 சேர்ந்து எப்படி இருக்கும்? குரு, சனி, சுக்கிரன்னா கடின உழைப்பில் முன்னேறியவர், கலை சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, இந்த துறைகளில் இவர் இறங்கலாம். ஜாதகர் இடம் மாறி உறவுகளை பிரிந்து பெரிய அளவில் பணம் சேர்க்கணும். குரு, சனி, சுக்கிரன்னா ஜாதகர் தாய் தந்தையை பிரிந்த பிறகு குரு, சனி, சுக்கிரன் வந்து சிக்கனமா வாழவாங்க. உறவுகள் ஒரு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. எனக்கு குரு, சுக்கிரன், சனி இருக்கு, இல்ல சுக்கிரன், குரு, சனி இருக்குன்னா இது பொருந்தாது. குரு இப்ப எனக்கு என்னாச்சு, எனக்கு மட்டும் நம்ம உறவுகளுக்கு அந்த சந்தேகம் வர என்னாச்சு, இது எனக்கு மேஷத்துல இருக்கு, ரிஷபத்துல இருக்கு, மிதுனத்துல இருக்கு, கடகத்துல இருக்கு, சிம்மத்துல இருக்கு, இல்ல கன்னியில இருக்கு, துலாம்ல இருக்கு, விருச்சிகத்துல இருக்கு, தனுஷுல இருக்கு, மகரத்துல இருக்கு, கும்பத்துல இருக்கு, மீனத்துல இருக்கு, எல்லாத்துக்கும் இந்த பலன் பொருந்துமா? அதாவது வந்து சுகமே சொல்ல என்னாச்சு. வணக்கம் என்னாச்சு நம்ம 2 கிரக சேர்க்கை பேசணும். சனிக்கு எது இருந்தா என்னாச்சு, சனி ராகு இருந்தா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஜோதிடர்கள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கிரக சேர்க்கை. சரி புதுசா இன்னொரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விடுவோம். 3 கிரக சேர்க்கை பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். அதாவது நமக்கு தெரிஞ்சதை பேசுறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை பேசுறாங்க. அதன் மூலமா நிறைய பேர் பயனடைகிறாங்க. ஜோதிட அறிவு நிறைய பேருக்கு கிடைக்குது. ஆமா, அது ஒரு புண்ணியம் தான். அது ஒரு நல்லதுதான். நிச்சயமா அது நமக்கு சந்தோஷம் தான். ஆமா, ஏன்னா எல்லாருடைய கருத்துக்களும் வெளியில வரும். ஆமா, இப்ப நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். அது வந்து நல்ல விஷயம் தான். நிச்சயமா. இப்ப 3 கிரக சேர்க்கை. ஆமா, இல்ல நிறைய பேர் எங்கிட்டையும் கேட்கறாங்க. இப்ப ஒரு கிரகத்துடைய பார்வையில 3 கிரகம் இருக்கு, அது 2 கிரகம் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அது நுணுக்கமா எப்படி பார்க்கணுங்கிறத சொல்றேன். நிச்சயமா நச்சு. எனக்கு ஒரு ஆசை நச்சு, குரு, சனி, சுக்கிரன் இது 3 சேர்ந்து எப்படி இருக்கும்? உடனே பார்க்கும் உறவுகள் கேட்டக்கூடாது, உங்களுக்கு அது இருக்கான்னு. எனக்கு அந்த கிரக சேர்க்கை இல்ல, இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். குரு, சனி, சுக்கிரன் இது 3 சேர்ந்து இருந்தா எப்படி? இன்னைக்கு இதை சொல்லுவோம், அடுத்த மீட்டிங்ல ஒவ்வொரு கிரகத்தையும் சேர்த்துக்கிட்டே வரும். அவ்வளவுதானே. கண்டிப்பா நச்சு, கண்டிப்பா. அப்ப பாருங்க, குரு, சனி, சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. இது எங்க இருந்தாலும் சரி, ஏன்னா 1ல இருக்கு, 2ல இருக்கு, 3ல இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி தேவையில்லை. இது எங்க இருந்தாலும் பலன் ஒன்னா தான் இருக்க போகுது இல்லையா நச்சு? அதை சொல்லுங்க நச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப குரு பகவான் வந்து சனி வீட்டுல இருந்தாலும், சனி நட்சத்திரத்துல இருந்தாலும், இது குரு சனி தான். அப்ப சனி நட்சத்திரம்னா என்ன? அனுஷம், பூசம், உத்திரட்டாதி. நல்லா புரியுதா? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இதுல போய் குரு உட்கார்ந்துருக்காருன்னு பாத்துக்கோங்க. குரு சனி வீட்டுல இருந்தாலும் இது குரு சனின்னு அர்த்தம். இந்த குருவோட சுக்கிரன் கூட இருக்காரா, அல்லது குருவுடைய பார்வையில சுக்கிரன் இருக்காரா? குருவும் சுக்கிரனும் சனி வீட்டுல இருந்தாலும் இது பொருந்தும். 3 கூட்டு கிரக சேர்க்கையில இது மாதிரி இருந்தாலும் பொருந்தும். 3 காம்பினேஷன் பத்தியா? இப்ப குரு வந்து ஒரு ஆளுக்கு கும்பத்துல இருப்பாரு, சுக்கிரன் வந்து சிம்மத்துல இருந்தாரு, குரு சுக்கிரனா, அப்ப குரு சனி சுக்கிரன். புரியுது. அப்படியே இருக்கும். குரு வந்து சனி நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரன் கூட இருந்தாலும் எடுத்துக்கணும். இது குரு அந்த வீட்டுல இருந்தாலும் அந்த குணம் வேலை செய்யும். நிச்சயமா. அதே மாதிரி குரு, சனி, சுக்கிரன் 3 கிரகம் சேர்ந்து இருந்தாலும் ஆமா, குரு, சனி, சுக்கிரன் வரிசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரு, அதுக்கு அடுத்து சனி, அதுக்கப்புறம் சுக்கிரன். அல்லது குரு ஒரு வீட்டுல, 2வது வீட்டுல வந்து சனி, 3வது வீட்டுல சுக்கிரன் இருந்தாலும் இந்த கணக்கு தான். ஆமா, இது ஆர்டர் தானே இருக்கு. அப்படின்னு கடகத்துல குரு இருக்கு, சிம்மத்துல சனி இருக்கு, கன்னியில சுக்கிரன் இருக்கு, அதுதான் அது குரு சனி வரிசையா இருக்குல்ல. ஆமா, இது மூமெண்ட்ல எத்தனை டச் பண்ணும். ஆமா, ரைட், ஓகே. இதுக்கு எல்லாமே சரியா தான். சூப்பர். நல்லா பார்த்து இந்த அமைப்பு இருந்தால் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ குருங்கிற ஒரு யாரு புகழ கொடுக்கக்கூடியவர், ஒரு வளர்ச்சி நிலை, தன்னிறைவடைந்தவர். குருனா உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி, எல்லா பாக்கியமும் இருக்கு, எனக்கு கடன் இல்லாமல் இருக்கு அப்படின்னா குரு. சனி பகவான் அப்படின்னா யாருன்னா வறுமை, கஷ்டம், ரைட்டா, கடின உழைப்பு, தாமத முன்னேற்றம், பிற்கால வாழ்க்கை, இதெல்லாம் சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஒரு கவலை துக்கம்னாலே அது இருக்கும், வியாதினாலும் அது இருக்கும், ஒரு வழக்கு, தடை, தாமதம், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லது செய்யக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். பெரிய அளவுக்கு நல்லது செய்யும். வெளியூர் போறது, அந்நிய பாசை பேசுறது எல்லாம் அங்கே சனி பகவான். கரெக்டா சொல்றது? சரி, நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் அப்படின்னா பணம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மனைவி, உல்லாசம், நல்லா மகிழ்ச்சி, இப்படிங்கிறது இது வரிசையா இருக்கு. நல்லா பத்தியா? இப்ப என்ன அப்படின்னா, குரு, சனி, சுக்கிரன்னா கடின உழைப்பில் முன்னேறியவர். கடின குரு போய் சனியை டச் பண்ணிட்டு தான் சுக்கிரன் டச் பண்ணுது. கஷ்டப்பட்டு உயர வந்தவர். நான் சொல்ல புரியுதா? புரியுது. ஆமா, இவரு நல்லா பாருங்க, அப்பா தாத்தா முன்னோர்கள் செஞ்ச தொழில்களை செய்யலாமான்னா சனி பகவான் அது சொல்ல, அதையும் செய்யலாம். சனி தொழில்காரன். சுக்கிரன் யாரு?
பணத்துக்காரன், பெரும் அழகுக்காரன். பெரும் பணம். ஆமா. அழகு தொழில், டீச்சிங்கு, அழகு தொழில். சுக்கிரனுக்கு டீச்சிங் வரும். அழகு தொழில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னாலே கலை சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்டது. இந்த துறைகளில் இவருக்கு வருமானம் வரும். இந்த துறைகளில் இவர் இறங்கலாம்னா இறங்கலாம். குரு அப்படிங்கிற ஒரு நாடி விதிப்படி ஜாதகரை சொல்லும். லக்கணம் பார்க்கலன்னா குருவை பாரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஜாதகர் கடின உழைப்பில் இடம் மாறி வெளியூர் சென்று உறவுகளை பிரிந்து பெரிய அளவில் பணம் சேர்த்தலாம். பிருகுநாடி முறை பிரகாரம் குருன்னு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க. லக்னத்தை எடுத்த விட குரு எடுத்துக்கிறாங்க. அதான் சொல்றேன். குரு சிலருக்கு எனக்கு வந்து இப்ப லக்கணத்துல குழப்பம் வரும். சிலர் எனக்கு இந்த லக்கணம் அந்த லக்கணம் பாங்க. அதுக்காக நாங்க அன்னிச்சுட்டா அந்த குரு வச்சு சொல்லுவோம். சரியா தான் டக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அப்ப இந்த குரு சனியை தொடும் போது குரு குழந்தை, குழந்தைக்கு உடல்நல குறைவு இருக்கும், சிறு வயதில் வியாதி இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரனா, அதுக்கப்புறம் அது சுகமாகும். குருன்னா குழந்தை, சனினா வியாதி, சுக்கிரன்னா பார்வை. குழந்தைக்கு பார்வை பிரச்சனை. கண்ணாடி போட்டேன்னா ஆமாம், சின்ன பிள்ளைல கண்ணாடி போட்டு கண்ணை போட்டு ஆமா சார். குருனா குழந்தை, சனினா விரிச்சிருக்கு. சுக்கிரன் ஜாதகர் குழந்தை பிறந்த உடனே குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூர்ல போய் வருமானம் சேர்த்தவர். குழந்தை ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம் இருந்தவர். நானும் என் பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தேன். குரு சனி, அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து சுக்கிரன். அந்த பிரிவினை இன்பத்தை தருகிறது. குரு சனி. ஜாதகர் நல்ல பொருளாதாரத்தில் ஓங்கி இருந்து ஜம்முன்னு இருந்து இடைப்பட்ட காலங்களில் ஒரு வறுமையை சந்திச்சு பொருளாதார ரீதியாக எங்கேயா லாக் ஆகி ஒரு கௌரவ பங்கம் வந்து ஒரு வறுமையை சந்திச்சு மீண்டும் பொருளாதாரத்தில் மேன்மை அடைஞ்சு மகிழ்ச்சியா வாழ்ந்தவர் சனி சுக்கிரன். கீழே விழுந்து மேல எந்திரிக்கிறது. இதுதான் மெயினான விஷயம். நான் இடையில இவர் இருக்காரு. அதுக்கப்புறம் இன்பக்கரகம் நடுவுல போய் அவர் மாட்டிட்டார். இப்ப பார்க்கும் உறவுகள் நான் நல்லா இருந்தேனே இப்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினைச்சா கூட பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின். இந்த மாதிரி இருந்தா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க கடன் பட்டோ அல்லது வியாதியிலையோ அல்லது ஒரு ரெக்கார்டு விஷயமாத்துல தொந்தரவாகும். ஆனா அதுக்கப்புறம் ஜெயமாயிரும். அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப குரு பகவான் அப்படிங்கிறது ஜாதகருங்கிறோம், சனி பகவான் அந்நிய கிரகம், அதுக்கப்புறம் மனைவி கிரகம். அப்ப வேற்று மொழி வேற்று கலாச்சாரம் உடைய மனைவி லவ் மேரேஜ் பண்றதுக்கு குரு ஜாதகர் 16 வயசு, சனி 19, சுக்கிரன் 20, 16, 19, 20. ஜாதகர் படிப்படியாக உயர்ந்தவர். இப்படி சொல்றீங்க. குரு 16 வருஷம் நம்மளுக்கு தசா நடந்துச்சுன்னா, இது வந்து 19 வருஷம் தசா நடந்துச்சுன்னா, இது ஒரு 20 வருஷம். அப்ப மொத்த கணக்கு இந்த வருஷம் வயசு தானே, திசைங்கிறது வயசு தானே. ஓகே ரைட். அப்ப படிப்படியாக முன்னேறி. ஓகே சரி. குரு இங்க வந்து ஜாதகர் 16, மனைவி கிரகம் எவ்வளவு 20. அப்ப ஜாதகர் வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்தவர். அங்க இருக்குது. ஓகே சொல்ல புரியுதா? புரியுது. வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்தார். 4 மாசமாவது மூத்ததா இருக்கும். ஆமா, ஏதோ ஒரு மூத்தது அது கிட்டவங்களுக்கு இருக்கும். சரி. குரு ஜாதகர் சனி அப்படின்னாலே உறவுகளை பிரிஞ்சவங்க. அதாவது இப்படின்னா அனாதை. எங்க அம்மா இல்லை சார், எங்க அப்பா இல்லை சார், யாராவது ஒரு ஆள் இல்லைன்னாலே நமக்கு அந்த எண்ணம் மனசுல வரும். சார் எல்லோரும் யாருமே இல்லை சார், அனாதை சார், பயப்படாதப்பா நாங்க இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க. கரெக்டா சொல்றது. மற்றவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. ஏன்பா நாங்கெல்லாம் இருக்கோம்ப்பா, மனைவி மக்கள்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க. அப்ப குரு சனி சுக்கிரன்னா ஜாதகர் தாய் தந்தையை பிரிந்த பிறகு பெரிய வளர்ச்சி அடைவார். ஜாதகரின் முன்னேற்றத்தை பார்க்க தாயோ தந்தையோ இல்லை, யாரோ ஒருவர். சார் நான் நல்ல நிலையில் வரும்போது எங்க அம்மா இல்லை சார், எங்க அப்பா பார்க்க இல்லை சார்னு வருத்தப்படுவாங்க. அது இதுதான். எங்க அப்பா வெளியூர் கூட்டு போகணும், வெளிநாடு கூட்டு போகணும்னு நினைச்சா நடக்கல, முடியல சார் அப்படின்னு சொல்றவங்களும் இதுலதான் இருக்கும். எப்படி பார்த்தீங்களா? சூப்பர் நச்சு. இப்படி அந்த அந்த காரகத்தை வந்து நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே வரணும். எப்படி சொல்லிக்கிட்டே குருங்கிறது என்னது? கல்வி. அது சுக்கிரனை தொடுது, அதுவும் அறிவு கரகம். அது நடுவுல சனி பகவான் இருக்கு. அப்ப கல்வியில் தடைப்பட்ட கல்வி, கல்வி நேரங்களில் உடல்நல குறைவோ ஒரு தடையோ இருக்கும். இது வெளியூர்ல போய் படிச்சேன் அப்படின்னா அது சூப்பரா. சனி அந்நிய பாசை, குரு ஜாதகர். அப்ப என்ன சுக்கிரன். அப்ப இந்த ஜாதகர் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசுவார். அது இவருக்கு அதிர்ஷ்டம். சப்போஸ் பாக்குற உறவுகள் அப்படி இல்லைன்னா கூட வேற ஏதாவது மொழியை கத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கலாம். சிலர்லாம் பாருங்க, நான் 3 வருஷம் நார்த் இந்தியாவில இருந்தேன், ஹிந்தி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெவலப் ஆனேன். பையன் சுமாரத்தான் படிச்சான், அவனுக்கு ஆந்திரா காலேஜ் கிடைச்சது, அங்க உடனே கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. அந்த இடமாற்றம் வேற்றுமொழி உறவுகளை பிரிஞ்சிருக்கும் போது சனி யோகத்தை கொடுக்குது. சனி பகவானுடையது உறவுகளை பிரிக்குது. 7.5 சனி வருதுன்னு பயப்படுதோம். அந்நேரம் பாருங்க, பெண் பிள்ளை ஜாதகம் இருந்தா கல்யாணம் முடிஞ்சிடும். என்ன வேற வீட்டுக்கு போயிருது. நமக்கு என்ன ஆகுது, நம்மகிட்ட இருக்கிற பிள்ளை வேற வீட்டுக்கு போகுது. உறவுகளை பிரிக்குது.
இப்படி நீங்க எடுத்துக்கணும். ம். இது பாருங்க 55 வயசுல பல பேருக்கு யோகத்தை கொடுக்கறது இந்த குரு சனி சுக்கிரன். 55 வயசுக்குள்ள. ஆமா, பல பேருக்கு. ஒரு சிலருக்கு 55க்கு மேல யோகத்தை கொடுத்துரும். யோகம் இல்லாம விடாது. அது பூர்வ புண்ணிய பலனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கு கீழே சொல்லுவான், ஐயா எனக்கு 55 ஆச்சு வரலம்மா, கண்டிப்பா இருக்கு. ஆனா பெரும்பாலும் 55 வயசு வரும்போது ஓரளவுக்கு திருப்தியான லைஃப்பை கொடுத்துரும். குரு 16, சனி 19, கூட்டுங்க 35, 20, சுக்கிரன் 20, 55. ஏன்னு இல்லை, நம்ம மக்களுக்கு தெரியுது. என்ன உங்க வகுப்புல சொல்றதெல்லாம் நம்ம இங்கேயே சொல்லிடுறோம். நம்ம எல்லாருக்கும் போய் சார் நமக்கு தெரிஞ்சது ஏத்துக்கிறவங்கன்னு இருக்காங்க, ஏத்துக்கிறோம். அது அது ரெண்டாவது, நம்ம கடமையை செஞ்சு இப்படியும் ஒரு கண்ணோட்டம் சரியா. அப்ப இந்த சனி பகவான் இடையில இருக்கிறனால இப்ப சனி பகவான் ஒரு சுபகத்தாரி யோகத்தை அடைஞ்சிருவார். ஆமா, இங்கிட்டு குரு, இங்கிட்டு சுக்கிரன், இப்படி வரிசையா இருந்தா பாவகத்திரி போக சுபகத்திரி. அப்ப சனியோடைய ஆதிபத்தியம் என்னது? கஷ்டப்பட்டு உயரம் வந்துருவான், வியாதி குணமாயிரும், தொழில் வச்சு பெரிய ஆளாயிரும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வந்துடும், லேட்டானாலும் குழந்தை உண்டு. சனியோட ஆதிபத்தியம் பூரா உங்களுக்கு பிளஸ் ஆயிரும். நீ கொடுக்கறத கூட நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம்ன்றாங்க குருவும் சுக்கிரனும். நீ கொடுக்கறத கூடப்ப நாங்க இது வரிசையா இருந்துச்சுன்னா அதை சொல்லி போடலாம். இப்ப உறவுகள் ஒரு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. எனக்கு குரு சுக்கிரன் சனி இருக்கு, இல்ல சுக்கிரன் குரு சனி இருக்குன்னா இது பொருந்தாது. குரு சனி சுக்கிரன் அது இருந்தாதான் பொருந்தும். குரு சனி சுக்கிரனுக்கு இப்ப நம்ம சொன்னது பொருந்தும். குருவுக்கு அடுத்து சுக்கிரன் இருந்து சனி இருந்துச்சுன்னா அதுக்கு பலன் வேற. அது அடுத்த வீடியோல வரும். எதாவது இல்லையோ ஒன்னொன்னா போடுவோம். நிச்சயமா நம்ம கீழே கமெண்ட் இது சொல்ல விட்டு போச்சுக்காங்க. கண்டிப்பா எது விட்டாலும் அதை உங்க கோரிக்கையை ஏத்து நம்ம சொல்லிடுவோம். நிச்சயமா உங்க அன்பு கட்டளை ஏத்து சொல்லிடுவோம். நிச்சயமா. இப்ப எனக்கு என்ன என்னாச்சு, எனக்கு மட்டும் நம்ம உறவுகளுக்கு அந்த சந்தேகம் வர என்னாச்சு, இது எனக்கு மேஷத்துல இருக்கு, ரிஷபத்துல இருக்கு, மிதுனத்துல இருக்கு, கடகத்துல இருக்கு, சிம்மத்துல இருக்கு, இல்ல கன்னியில இருக்கு, துலாம்ல இருக்கு, விருச்சிகத்துல இருக்கு, தனுஷுல இருக்கு, மகரத்துல இருக்கு, கும்பத்துல இருக்கு, மீனத்துல இருக்கு, எல்லாத்துக்கும் இந்த பலன் பொருந்துமா? அதாவது எங்க வேணாலும் குரு இருக்கட்டும். குரு பார்வையில சனி சுக்கிரன், குருவுடைய முதல் பார்வையில 5ஆம் பார்வையிலையோ 7ஆம் பார்வையிலையோ சனி இருந்து கடைசியில சுக்கிரன் இருக்கும். முதல் பார்வையில சுக்கிரன் அப்புறம் சனி வந்தா இந்த விதி பொருந்தாது, அதுக்கு வேற எதுவும் சொல்லுவோம். குரு எங்க வேணாலும் இருக்கலாம். ஒண்ணு சனியோட சேர்ந்து இருக்கணும், அல்லது சனி சுக்கிரன் சேர்க்க இருக்கணும். குரு சனியிலிருந்து சுக்கிரன் பார்க்கணும். அது எங்க இருந்தாலும் இதுதான், எங்க இருந்தாலும் நிச்சயமா. இது குடும்ப வாழ்க்கை எப்படி என்னாச்சு? ஏன்னா குரு சுக்கிரன் இருந்தா குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கும். அதாவது இடையில நல்லா குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் பிரிஞ்சிருந்தேன். அது மட்டும் தான் இங்க என்னோட உயர்வுக்காக பிரிஞ்சிருந்தேன். என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய உயர்வுக்கான கிரகம் குரு சனி பகவான் இருக்கார். பிரிஞ்ச உடனே அது யோகத்தை கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தேன். சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வெளியூர்ல கிடைக்கும். ஆமா, ட்ரைனிங்கே வெளியூர்ல போடுவாங்க. ஆமா, இது வரைக்கும் இங்க இருந்தாரு, வெளியூர்ல போடுறாங்க. வெளியூர்ல வெளிநாட்டுல நல்ல வேலையில இருந்தேன்பாங்க, அது இங்க இருக்கும். குரு இடையில சனி பகவான், அப்புறம் சுக்கிரன். நல்லா பாத்தீங்களா? எவ்வளவுதான் இதுல. சூப்பர். இது ஒரு நல்ல ஒரு இது, தவறே இல்லை. இது கொஞ்சம் இளமையில ஆரம்பத்துல சிரமத்தை கொடுத்தாலும் இவங்களை அப்படியே படிப்படியா நெஞ்சு உயர்த்தி பக்குவப்படுத்தி ரொம்ப பக்குவம். இப்ப ஜாதகர் பாருங்க, ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்தாரோ பிற்பகுதியில பாருங்க அந்த உடல் தோற்றத்தையே மாத்திரும். ஆமா, தோட்டத்தை மாத்தி அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி எல்லாம் ஆள் கருப்பா இருப்ப, கொஞ்சம் நிறமா இருக்கிய, புது நிறமா இருக்கேமே. குரு சனி, அதுக்கப்புறம் யாரு? சுக்கிரன். முதல்ல அழுக்கன், அப்புறம் அழகன். சரியா இல்லையா? ஆனா இந்த குரு சனி சுக்கிரன் சிக்கனமா வாழ்வாங்களா? தேவைக்கு மட்டும் செலவழிச்சுட்டு சிக்கனமா வாழும். சனி பகவான் சிக்கனத்துக்கு அதிபதி. நம்ம வம்சத்துக்கெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கணும்னா சனி பகவானோட ஆசீர்வாதம் இருக்கும். அனுபவ பாடத்தை சொல்லி கொடுக்கறதுல சனி பகவான் தான் நம்பர் 1. ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில வருதுன்னா சனி பகவான். என்னைக்கு நம்ம ஒரு கவலையப்படுறோம், என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்துல துக்கப்படுறோமோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அங்கதான் கேது வருவார். இந்த சனி பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்து உங்களை உயர்ந்த லெவல்ல கொண்டு வர்றது இந்த 2 கிரகம் தான். கஷ்டம் இல்லைன்னா நம்ம என்னைக்குமே நம்மளுக்கு வழி இல்லைன்னா மற்றவங்களுக்கு வழி கொடுக்க நம்ம துணிஞ்சிருவோம். நம்ம கஷ்டப்படும் போதுதான் நம்ம இதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது வரும். என்னைக்கு வயிறு வலின்னு வருதோ அன்னைக்கு தான் உணவுகள் இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு திங்க் பண்ணுவோம். கரெக்டா நான் சொல்றது புரியுது? ஆமா. அதனால நம்மளை பக்குவப்படுத்துவதற்கும் நம்மளை பாடம் சொல்வதற்கும் சனியும் கேது. ரைட்டா சொல்றது? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணங்கள் நம்ம வாழ்க்கை முறையோட ஒத்துருக்காங்க. அது சொல்றீங்க அடிக்கடி ஜாதகத்தை பொருத்தி வாழ தெரிஞ்சுன்னா வாழ்க்கை சக்சஸ் அப்படின்னு. ஆமா, நம்ம இதை மந்திரங்கால் மதிமுக்கால் விதியை மதியால் வெல்லலாம்னா இதுதான் விதின்னு ஏத்துக்கிறோம். நம்ம ஜாதகத்துல ஏத்துக்கிட்டா அது என்ன வந்துடும்? ஏத்துக்கொள்ளாத போதுதான் விவாதங்களும் வெட்டி பேச்சும். ஏத்துக்கிட்டா
அப்படியே போயிட வேண்டியது, அதோடய டிராவல் பண்ணிட வேண்டியது. சரி, நமக்கு இதுதான் அமைப்பு. நம்ம நமக்கு வந்து வீடு மனை யோகம் அப்படிங்கிறது 50% தான் இருக்கு அப்படின்னா, இருக்கிற வீடை அரமனை மாதிரி நினைச்சுக்கணும். ம். ம். அது பெருசு. இருக்கிற வாகனத்தை உயர்வா நினைச்சுக்கணும். அருமை. ஆமா. ம். இல்ல நமக்கு நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ம். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம பிறரோட கம்பேர் பண்ணி பேராசை வரும்போது தானே சார் சிக்கலே வருது. ம். ம். பேராசை வரும்போது சொல்லுவோம், எல்லாருமே நல்லா இருக்கட்டும், நமக்கு இதுதான். அப்படி பொறாமை இல்லைன்னா அங்க பிரச்சனையே இல்லை. ம். பொறாமை இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. அருமை. அப்ப அந்த சனி பகவானுடைய அந்த காரகத்துவத்தை உணர்ந்துட்டோம்னா நாம எளிமை, பணிவு அப்படி இருக்கும். குரு சனியை பார்க்கு எளிமையா பணிவா இருந்தா குரு ஜாதகர். சனி பகவான் வந்து பணிவு, எளிமை, சிக்கனம். ஜாதகர் பணிவா, எளிமையா, சிக்கனமாக இருந்தால் அதுக்கடுத்து சுக்கிரன் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. ஒற்றை வரியில் 3 கிரகத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டீங்க. நல்லா கவனமா இருக்கும். சூப்பர். அவர் தனிமையா இருந்தா இந்த குரு சனி சுக்கிரன் பாருங்க, இவங்க தனிமையை விரும்புவாங்க. அமைதியா இருந்து யோசிப்பாங்க, நல்லா இருக்கும். எல்லாரையும் சமமா மதிப்பாங்க. இந்த சனி பகவானுடைய கேரக்டர் வந்து அந்தஸ்துல பார்க்காது, அதுக்கப்புறம் பொருளாதாரம், அறிவுல எல்லாம் ஏற்ற இறக்க பார்க்காது. எல்லாரும் சமம்னு நினைக்கும். இது சனி பகவானுடைய உயர்ந்த. எல்லா உயிரினங்களையும் சமம் நினைக்கும். எல்லாத்தையும் சமமா. அது வந்து நீங்க இதை பார்த்தாலே தெரிஞ்சு. ஒருத்தர் ரோட்ல விட்டு போன நான் எடுத்து இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. சனி நட்சத்திரத்துக்காரு. பாத்தீங்களா? குரு சனி சுக்கிரன் இவங்க வந்து இந்த கோதானம் பண்றது, கோசாலைக்கு போறது, கோ தரிசனம் பாக்குறது, கோ பூஜை பண்றதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? சூப்பர் நினைச்சு, சூப்பர். நீ தொடர்ச்சியா நிறைய கிரகங்கள் பாப்பா நினைச்சு, நெஞ்சார்ந்த நன்றிகள் நினைச்சு சுகமே சொல்லுங்க.